நடிப்பின் அசுரனே அவர் தான் ப்ரோ. செம்மையா அந்த கையா இருக்கட்டும் வேற லெவல் ப்ரோ. செம ப்ரோ. அவார்டு கன்ஃபார்ம் இருக்குது படத்துக்கு அவார்டு வருது இல்லையா, ஒரு ஆக்டிங் அவார்டு வரும் கன்ஃபார்ம். நம்ம தம்பி பிச்சை எடுத்து கடைசியா ஒரு பிச்சைக்கார குழந்தைக்கு 10 லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குதுடா. அதான்டா கதை. சூப்பரா இருக்குது. மூவி வேற லெவல்ல இருக்கு. தனுஷுடைய ஃபேன் நான் ஆக்சுவலி. அதுக்காக சொல்ற மட்டும் நினைச்சிடாதீங்க. சீரியஸாவே அவருக்கு இந்த கேரக்டர் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த அவங்க கூட போயிட்டு அது இருந்து நடிச்சிருக்காரு. என்ன சொல்றது, லைக் ஒரு யூனிக்கான படம், அன்எக்ஸ்பெக்டட் ஒன். சொல்லவா வேணும், நேஷனல் அவார்ட் லோடிங்னு சொல்லிட்டேனே. என்ஜாய் பண்ற மூவி இல்லை சார். ஆக்சுவலி இது வந்து என்ஜாய் பண்ற மூவி கிடையாது. இது வந்து ஒரு சோசியல் மெசேஜுக்காக நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. தனுஷ் நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு. செம்மையா இருந்து ப்ரோ படம். சூப்பர் ப்ரோ. என்ட்ரி வந்து அண்ணன் கொடுத்த நடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அவர் நடிப்பின் அசுரனே அவர் தான் ப்ரோ. செம்மையா அந்த கையா இருக்கட்டும் வேற லெவல் ப்ரோ. செம ப்ரோ. கண்ணு தண்ணி ஊத்தாத கூட தான் ப்ரோ. இல்ல நல்லா இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுண்ணா. டாக் லவர்ஸ்க்குலாம் சூப்பரான ட்ரீட். கண்டிப்பா வந்து பார்க்கணும். போரே அடிக்கல, எங்கேயுமே லாக் ஆகுது. செம்மையா இருந்துச்சுண்ணா. எல்லாமே ஓகே வந்து சூப்பரா இருந்தது வந்து. சூப்பரா என்ஜாய் பண்ணேன். வெறித்தனம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரோல் இருந்துச்சு. எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா பார்க்கலாம். பாருங்க சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. யூசுவலா கிரைம் அண்ட் த்ரில்லர். ஸோ இது அந்த கான்செப்ட்ல எடுத்ததால நல்லா இருக்கு. என்னது நல்லா தான் இருக்கு. ராஷ்மிகா மந்தனா வந்து மூவி வேற லெவல்ல இருக்கு. தனுஷுடைய ஃபேன் நான் ஆக்சுவலி. அதுக்காக சொல்ற மட்டும் நினைச்சிடாதீங்க. சீரியஸாவே அவருக்கு இந்த கேரக்டர் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த அவங்க கூட போயிட்டு அது இருந்து நடிச்சிருக்காரு. எப்படி சொல்றது, அதுக்கு மேல எனக்கு அவரை பார்த்தது தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட ஹேண்ட் பிடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி க்யூட்டாக நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பிஜிஎம் வேற லெவல். அந்த சிவாவுடைய இதெல்லாம் வந்துட்டு வேற லெவலில் போயிடுச்சு. யாருக்கெல்லாம் சிவனை பிடிக்காதோ எல்லாருக்குமே சிவனை பிடிச்சிடும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ சூப்பர். நாகார்ஜுனா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஸ்டார் தான். பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் எனக்கு நான் டிக்காக வந்தது. ஸோ வேற லெவல். இல்லை தமிழ் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த தெலுங்கு படத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு பேக்ரவுண்ட் காட்டுவாங்களே அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் போக நம்மளோட இது மாதிரி வந்துடுச்சு. ஆமாம், இதில் ஃபைட் சீன் அவ்வளோவாலாம் இல்லை. ஸோ எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. இல்லை தனுஷ்க்கு கொடுக்கலன்னா ஃபைட் பண்ணுவோம். அவருக்கு ஒரு கை மாத்திரம் உடைச்சிருப்பாங்க. இந்த பிச்சை எடுக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்கல்ல, அமௌண்ட் கொடுத்து அவங்கள வாங்கிட்டு சின்ன வயசுலேயே. ஸோ அந்த மாதிரி தான் இதில் அவருக்கு பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் தான் சாப்பிடுவார், லெஃப்டில் தான் எழுதுவார். அவர் வந்து வெஜிடேரியன். ஆனால் இதில் வந்து ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் எங்கேயுமே அந்த நான்வெஜ் இல்லை. ஸோ அதனால ஓகே ஓகே. அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மெயினாகவே நாகார்ஜுனுக்கும் டீக்கும் தான் இதில் வந்துட்டு கேரக்டர் இருக்கு. எஸ். எனக்கு தனுஷ் கூட யார் இருந்தாலுமே பிடிக்காது. பட் இல்லை ஓகே. எப்பா குபேரன் உண்மையாலுமே கருத்தை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. விஜய் ஆண்டனி பிச்சை எடுத்ததை விட நம்ம தம்பி பிச்சை எடுத்து கடைசியா ஒரு பிச்சைக்கார குழந்தைக்கு 10 லட்சம் கோடியை தூக்கி கொடுக்குதுடா. அதான்டா கதை. சூப்பரா இருக்குது. உண்மையாலுமே நாகார்ஜுன் சார் வந்து என்னோட குருநாதரோட உயிர் நண்பர் மனோரஞ்சன் சாரோட சூப்பரா கதை களத்தை கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா 5 மொழியிலையுமே வாரி எடுத்துக்குவாங்க. வாரி யாரை எடுத்துக்குவாங்கன்னா நம்ம தனுஷை எடுத்துக்குவாங்க. அப்படி ஒரு பிச்சைக்காரனாவே வாழ முடியும் அப்படின்னா என் சிவனாகிய என் தனுசு தான். சிவாய போற்றியே நமச்சிவாயம் போற்றியே அப்படின்ற மாதிரி சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. கேள்வி கேட்கறதே நிப்பாட்டுங்கடா. டூரேஷன் அதிகமா இருக்குதுன்னு ஒரு கேமரா வைக்க முடியாம தான் எனக்கு இத்தனை கேமராவை வச்சு விட்டுருக்கானா என் திருவண்ணாமலை ஈஸ்வரர்.
ஓகேவா? இதுலயே நாங்க சக்சஸ். அதனால படம் கொஞ்சம் பெரிய லென்த் படமா தான் எடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஆனா படம் எந்த இடத்துலயுமே சோட கிடையாது. நாகார்ஜுனா சார் என் உயிர், சூப்பரா நடிச்சிருக்காரு. விசுவாசத்துக்கு தனுஷ் எங்க வீட்டு பிள்ளடா, எங்க கேப்டன் வளர்த்த பிள்ளடா, எங்க பாசக்கார பிள்ளடா. குஷ்பக்காவை பாரு, மறக்கவே முடியாம குஷ்புன்னு ஒரு கேரக்டரை வச்சு குஷ்பு குஷ்பு குஷ்புன்னு குஷ்பக்காவையே காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுலயே அவரோட விசுவாசத்தை தெரியலையா? சுவாசத்துல நாங்க வாழ்றவங்கல, விசுவாசத்துல வாழ்றவங்க. ஓகே, நல்லா இருக்கு சார். என்ஜாய் பண்ற மூவி இல்ல சார். ஆக்சுவலி இது வந்து என்ஜாய் பண்ற மூவி கிடையாது. இது வந்து ஒரு சோசியல் மெசேஜுக்காக நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. தனுஷ் நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு, நிறைய விஷயம் எஃபர்ட் போட்டிருக்காரு. சார் அவர் இன்டர்வியூல நம்ம பார்த்தோம்ல, சம்திங் அவர் ஒரு 10 days வந்து திருப்பதி சைடில் வந்து பெக் பண்ணுறது நிறையவே எஃபர்ட் போட்டோம். ரியல் அந்த குப்பையிலலாம் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு அந்த சீன்லாம் நிறைய வந்திருக்கு. அது நம்ம அந்த ஃபீல்லாம் பண்ண வச்சிருக்காங்க. அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அந்த சீன் வந்து ஓ இப்படி தான் அந்த சீன் அப்படின்றத நம்மளை வந்து நிறைய வச்சிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க சார். இல்லை நடிக்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எந்த சீன்லுமே ரியாலிட்டியாக இருக்கிறாரு. சம்திங் அவரோட பாடியிலே ஒரு விஷயம் இருந்தது, அதை கடைசி வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு வந்தார் சார். ரெண்டுமே கலந்தா இருக்கு. தமிழ் பியூரா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மாதிரி பயங்கர லேகா இருக்கும். தெலுங்கு மூவி தமிழ் மூவி பாக்குறவங்களுக்கு இது ஓகே புரியும். தனுஷ் வந்து பெருசா ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஸ்டோரியை புரிய வைக்கணுன்றதுக்காக டைரக்டர் ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு நிறைய எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ மூவி பார்க்கலாம். நேஷனல் அவார்ட் லோடிங் கண்டிப்பா தொண்டை போயிடுச்சுங்க. இல்லைங்க, கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சுங்க. ஓகே, பார்த்துட்டு தானேங்க வந்தோம். இது என்ன சொல்றது, லைக் ஒரு யூனிக்கான படம், அன்எக்ஸ்பெக்டட் ஒன். சொல்லவா வேணும்? நேஷனல் அவார்ட் லோடிங்னு சொல்லிட்டேனே. ஃபுல் ஸ்பேஸ், எஸ், த்ரூ அவுட். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, சூப்பர். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பரா இருக்கு படம். அவர் சொல்லவா வேணும், நான் சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. நான் அடுத்த அவார்டு கன்ஃபார்ம் இருக்குது படத்துக்கு அவார்டு வருதோ இல்லையா, ஒரு ஆக்டிங் அவார்டு வரும் கன்ஃபார்ம். அது கதையை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்பாயில் பண்ண விரும்பல. மெசேஜ் இருக்கு, மெசேஜ் உள்ள படம் தான் இது. போர் அடிக்காது, பார்க்கலாம். மெசேஜ் சொல்ற படம்னால இதுவாக இருக்கிற மாஸ் படமாக தான் இருக்கும்.